பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை 1 யோவான் 3 அதிகாரம் 10 பிரியமானவர்களே, இந்த பாவ அறிக்கை என்ன தெரியுங்களா? நீங்க தேவனுடைய பிள்ளையா இல்ல பிசாசினுடைய பிள்ளையா? மன்னிக்கணும். இந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. இன்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க கடவும். இப்ப நான் ஒரு காரியம் சொல்ல போறேன். அதிலிருந்து நீங்க யாருடைய பிள்ளைகள் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் பரிசோதித்து பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். ஒருவேளை இன்னொரு ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, சாத்தான், அவனுக்கு செவி கொடுக்கிறவர்களா இருந்தால் இப்பொழுது உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3 அதிகாரம் 10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை கொண்டு நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நமக்கு எச்சரிக்கின்றார். சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறீங்களா? சகோதரன் மூடன் என்று சொல்லுகிறீர்களா? பகைக்கிறீங்களா? விரோதம் பாராட்டுறீங்களா? உள்ளத்திலே அவனை அவமதித்து கொண்டிருக்கிறீர்களா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே நம் பாவங்களை அறிக்கை செய்வோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா என்று எங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சிந்தையை இந்த வார்த்தையின் மூலமாய் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, சில வேளைகளிலே நாங்கள் ஆண்டவரே அப்பா, எங்கள் புத்தியினத்தினாலே நாங்கள் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்கிறோம். எங்களை மன்னியும், ஒரு விசையா எங்களை மன்னியும். ரத்தத்தினாலே கழுவி இனி இப்படிப்பட்ட துணிகரமான துன்மார்க்கம் செய்யாதபடிக்கு இருதய கடினம் எங்களுக்குள்ளே வராதிருப்பதாக எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்து தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். God bless you.